கலந்தாண்டு கொண்ட இளையவனே பாடல்களை பணிந்து கொண்டு இங்கே பசியின் நிமித்தம் தன்னுடைய உடல் தன்மையின் நிமித்தம் அழும். அந்த குழந்தையை நன்றாக புரிந்து கொள்வாள் தாய். அதே போல நாங்கள் ஒரு செயலை செய்கிறோம் என்றால் அதற்கு நிச்சயம் காரணம் இருக்கும். எந்த காரணமும் இல்லாமல் நாங்கள் காரியங்களை செய்ய மாட்டோம். பெரியோர்களே, சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய பிள்ளைகள் சிறார்கள் தங்களுக்கு ஒரு காரியமாக வேண்டுமாக இருந்தால் தாங்களாகவே எல்லா வேலைகளையும் உங்களை கேட்காமலே செய்து கொள்வார்கள். மொத்தத்தில் நல்லவர்களாக திடீரென்று நடித்துக் கொள்வார்கள். பின்புதான் தங்களுடைய தேவையை முன்வைப்பார்கள். அப்பொழுதுதான் விளங்கும், இதற்காகத்தான் நீங்கள் இவ்வாறு செயற்பட்டீர்களா. இது நடைமுறை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய காரண காரிய தொடர்பு. எங்களுடைய ஒவ்வொரு செயல்களும் ஒரு காரியத்தோடு தொடர்புபட்டவை. இதை மேற்கத்திய தத்துவம் கயோஸ் தியரி என்று சொல்லிக்கொள்ளும். ஒரு பட்டாம்பூச்சியினுடைய இறக்கை துடிப்புக்கும் பூமி அதிர்ச்சிக்கும் தொடர்பு இருக்கிறது என்று இந்த தத்துவம் இருந்து கொள்ளும். இது கந்த புராணம் அல்லது சைவ சித்தாந்தம் எழுந்து தத்துவங்கள் எல்லாம் உயிர்ப்பு பெற்றதன் பிற்பாடு எழுந்து கொண்டு ஒரு அறிவியல் தத்துவம். பதி முருகக் கடவுள், அடுத்தது பசு. பசு என்றால் உயிர்கள். கந்த புராணம் அதனை தேவர்களாக அடையாளப்படுத்தும். அடுத்தது பாசம். பாசம் 3: ஆணவம், கன்மம், மாயை. கந்த புராணம் ஆணவம் என்கின்ற தன்மையில் சூரபன்மனை அடையாளப்படுத்தும். கன்மம் என்கின்ற தன்மையில் சிங்கமாசுரனை அடையாளப்படுத்தும். மாயை என்கின்ற தன்மையில் தாரகாசுரனை அடையாளப்படுத்தும்.